அடுத்த வீடியோவா இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அதை பத்தி பார்க்கலாம். எது எல்லாம் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு அந்த லெவல்ல இருக்கிற குழந்தைகள், படிக்கக்கூடிய குழந்தைகள் போய் கேட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரியில பீரியாடிக் டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுல குரூப் 3 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மொத்தமா 18 குரூப் இருக்கு, 7 பீரியட் இருக்கும். ஹரிசாண்டலா இருக்கிறது பீரியடு, வர்டிகலா இருக்கிறது குரூப். திருப்பி நான் இந்த இடத்துல ஒரு சுய விளக்கம், இது ஏதோ தெரியாதவங்களுக்காக நான் சொல்றது. தெரிஞ்சவங்க ஏன் சார் இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தயவு செஞ்சு அது மாதிரி நினைக்க வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரியாது. அதுக்காக அதுல 3வது குரூப்ல 6வது பீரியட்ல இருக்கக்கூடியது லாந்தனைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 15 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதை தவிர இன்னும் 2 ஸ்காண்டியம் அப்புறம் இட்ரியம், இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த 17 எலிமெண்ட்களை தான், உலோகங்கள், அதைத்தான் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. ரேர் அப்படின்னா அரிதானது அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு தமிழ்ல. நிஜமாவே அரிதானதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. நிறைய இருக்கு, சில கண்ட்ரில தான் நிறைய இருக்கு. அதுக்காக எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. உதாரணமா யூரோப்ல எல்லாம் கிடையவே கிடையாது. கிரீன்லாண்ட்ல மட்டும் ஒரு கொஞ்சோண்டு இருக்கு, ஒரு 2 மில்லியன் டன் இருக்கு. எதனால இது அரிதானது அப்படின்னா, சாரா நிறைய இருக்குன்னு சொல்றீங்க ஆனா அரிதானதுன்னு சொல்றீங்களே அப்படின்னா, அது மினரல்ஸோட சேர்ந்து இருக்கும். எந்த உலோகமுமே தங்கம் மட்டும்தாங்க அப்படியே கிடைக்கும். மற்ற எல்லா உலோகங்களுமே ஏதாவது ஒரு நான் மெட்டல் அதனோட சேர்ந்துதான் இருக்கும். ஏன்னா உலோகத்தினுடைய வேதியியல் குணங்கள் அந்த மாதிரி இன்னொருட சேர்ந்துதான் இருக்கும். மெட்டல் அண்ட் நான் மெட்டல் சேர்ந்து, இதுல குறிப்பா ஒரு மெட்டலும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஆக்சைடா தான் இருக்கும். பெரஸ் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு, சல்பைடும் இருக்கும், பெரஸ் சல்பைடு, இது மாதிரி பலதும் இருக்கு. ஜிங்க் ஆக்சைடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜிங்க் ஆக்சைடு, இது மாதிரி எதாவது கலந்துதான் இருக்கும். அப்ப என்ன ஆகும், தனித்தன்மையான ஒரு உலோகமா அது கிடைக்காது. அப்ப அதனுடைய கூட்டு காம்பவுண்ட் சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து அதை பிரிக்கணும். இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்ல இந்த பிரிச்ச அந்த மெட்டலை மட்டும் தனியா எடுக்கிறதுங்க ரொம்ப கஷ்டம். எதனால அப்படின்னா, இந்த 17 எலிமெண்ட்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரசாயன குணங்களை கொண்டது, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சிமிலரா இருக்கும். அன்ஸ்டேபிள், எல்லாமே அன்ஸ்டேபிள்னா நிலையானது கிடையாது. கொஞ்சம் பிரிச்சு எடுத்துட்டு விட்டோம்னா டக்குன்னு வேற ஒரு நான் மெட்டலோட சேர்ந்துரும், ரொம்ப கஷ்டம் அது. இந்த இடத்துல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எப்படின்னா, சோடியம் குளோரைடு, கடல் நீர் ஆவியாக்கிட்டோம்னா அந்த கிடைக்கிறது சோடியம் குளோரைடு. சோடியம் மெட்டல், குளோரின் நான் மெட்டல். 17வது குரூப் குளோரின், 1வது குரூப் சோடியம். மோஸ்ட் ஆக்டிவ் மெட்டல் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், அதுக்கப்புறம் ருபீடியம், செசியம். இதுதான். இதுல இந்த லித்தியம், அதுக்கப்புறம் இந்த சோடியம், பொட்டாசியம் ரொம்ப ரொம்ப ஆக்டிவ், டேஞ்சரஸ்னு கூட சொல்லலாம். நம்ம அந்த அளவுக்கு இருக்கும். இந்த சோடியம் குளோரைடு எடுத்து ஒரு சின்ன உதாரணத்துக்காகத்தான் சொல்றேன். இதை உடனே தேவையில்லாத விஷயம் நினைக்காதீங்க, சின்ன புரிதலுக்காக தான். சோடியம் குளோரைடை நம்ம வந்து சோடியம் மெட்டல், குளோரின் நான் மெட்டல், அதை தனியா பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னாக்க ரொம்ப கஷ்டம். எலக்ட்ராலிசிஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அதுல மெம்பரேன் ப்ராசஸ், இந்த மாதிரி பல ப்ராசஸ்லாம் இருக்கு. சோடியம் எப்படிப்பட்ட மெட்டல் அப்படிங்கிற ஒரு உதாரணம் சொன்னோம்னா, அதை வந்து தண்ணியில வைக்க முடியாது, கெரசின் உள்ளதான் அதை ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. உள்ள காலேஜ்ல எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கணும். லேபரட்டரியில ஒரு 10 கிராம் சோடியம் நீங்க வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஏன்னா அது தீப்பிடிக்கக்கூடிய தன்மை உடையது. எப்படின்னு சொல்லப்பா, சோடியம் ஒரு சின்ன பீஸ், வெறும் மெட்டல் மட்டும், அதை மட்டும் எடுத்து, சோடியம் குளோரைடு உப்பு இல்ல, வெறும் சோடியம் மெட்டலை மட்டும் எடுத்து நம்ம கையில இப்படி வச்சான்னு வச்சுங்களேன், இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஹீட் அப்படியே கிரகிச்சு அது பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும், கையில ஓட்டம் ஆயிடும். அவ்வளவு டேஞ்சரஸ் அது. பாஸ்பரஸ், சோடியம் இதெல்லாம் அந்த மாதிரி தீப்பிடிச்சு எரியக்கூடிய தன்மை உடையது இந்த மெட்டல்லாம். அதனால அதை தண்ணியோட சேர விட மாட்டாங்க. தண்ணியில போட்டீங்கன்னா அது அப்படியே அங்கேயும் ஓடி போகும், போய் அப்படியே சோடியம் ஆக்சைடாகி அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் ஃபிளேம்ல பத்தி எரியாது. குளோரின் வந்து என்னன்னா, வெறும் கேஸா இருந்துச்சுன்னா குளோரின் இன்ஹேல் பண்ணோம்னா அது டேஞ்சர், உயிருக்கே ஆபத்தாக விடுது. இதை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு. இப்ப சமீபத்துல இந்தியால மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து சோடியம் குளோரைடு அயான் பேட்டரி. இது வந்து இந்த லித்தியம் அயான் பேட்டரி இதை எல்லாத்தையுமே தவிடுபடியாக்கி ஒதுக்கி தள்ள போகுது. அது வந்துட்டு இருக்கு, அதை பத்தி ரிசர்ச் எல்லாம் ஆயிட்டு இருக்கு, சில தகவல்கள் எடுத்து வச்சிருக்கு. அதை பத்தியும் நம்ம பின்னாடி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சரி, இப்ப இதே மாதிரி இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இருக்குங்களா, இதை சட்டுன்னு பிரிக்க முடியாது. மோஸ்ட்லி இது எல்லாமே ஆக்சைடா தான் இருக்கும். ஆக்சைடு ரேர் எர்த் மெட்டீரியலா தான். அந்த ஆக்சிஜன் அதுல இருந்து பிரிக்கிறதுக்குள்ள டப்புக்குன்னு ஒண்ணு சேர்ந்துரும். இந்த ப்ராசஸ், இந்த கெமிக்கல் ப்ராசஸ் சொல்றாங்க இல்லையா, அது ரொம்ப 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 கஷ்டம். அது ஃபார்ச்சுனேட்ல நம்மளுடைய அதிர்ஷ்டமா இந்தியால இன்னும் முழுமையாக டெவலப் ஆகல. 2020 இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டாங்க, வந்துடுச்சு நம்ம கிட்ட.
அதனால பல முன்னெடுப்புகளை இந்தியா செய்ய போகும். சைனா கிட்ட அது இருக்கு. அதனால அவங்க தடலடியா என்ன பண்றாங்க, அடிச்சு விடுறாங்க அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். இதனாலதான் அது ரேர் எர்த். அந்த ப்ராசஸ் வந்து மிக மிக கடினமான ஒரு ப்ராசஸ். அதுல இருந்து அதை பிரிச்சு எடுக்கிறது கஷ்டம். அதனாலதான் அது ரேர் எர்த், அரிதானதுங்கிறது அதனாலதானே தவிர இல்லாம கிடையாது. 5 நாடுகள் இந்த டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் டெபாசிட், மோசனைட் முக்கியமா சொல்றாங்க, அது தவிர பல பொருட்கள்லாம் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் டாப் 5 நாடுகள்ல இந்தியா 3ஆவதா இருக்கு. ஃபர்ஸ்ட் சைனா, அதுக்கப்புறம் பிரேசில், 3ஆவதாக வந்து இந்தியா, அதுக்கப்புறம் 4ஆவதா பாத்தீங்கன்னாக்கா ரஷ்யா, 5ஆவதா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஆனா சைனா மட்டும்தான் இன்னைக்கு தேதியில உலகத்தின் மொத்த தேவையில 80% மைனிங் செஞ்சு எடுக்கிறாங்க, வெளியே எடுத்து. அதுல 90% ப்ராசஸ், உலகத்துக்கே ப்ராசஸிங் செய்யறது அவங்க தான். அது ஒரு தரம் ப்ராசஸ் பண்ணி அதை தனியா எடுத்துட்டீங்கன்னா இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் எல்லாமே மிக மிக சக்தி வாய்ந்தது, மிக மிக உபயோகமானது. அதுவும் ஸ்பெஷல் யூசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தனித்துவமான உபயோகங்கள்ல இருக்கு. இப்ப அதை பத்தி இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, சைனா கிட்ட 44 மில்லியன் டன் இருக்கு. அதுல என்ன விசேஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட 80% வந்து அந்த இன்னர் மங்கோலியன் ரீஜன் IMR அங்கதான் இருக்கு, நார்த்ல, சைனாவுடைய வடக்கு பகுதியில. அது அட்டானமஸ் ரீஜன், என்னைக்கு வேணா பிச்சுக்கிட்டு போகும். மத்த இடத்துல எல்லாம் பாக்கி 20% தான் இருக்கு. அந்த மாதிரி அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கு சைனா. இன்னர் மங்கோலியா ரீஜன் மட்டும் சைனா கிட்ட இருந்து போயிடுதுன்னு வச்சுங்களேன், ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் டாமினன்ஸ் சொல்றாங்கல்ல, அதனுடைய சைனாவுக்கு முடிஞ்சிடும். அது இப்போ ஒரு சில எலிமெண்ட்ஸ் உபயோகங்களை மட்டும் ரொம்ப குயிக்கா பார்த்துலாம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாந்தனம் அப்படிங்க, இது வந்து ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ். ஏன்னா பிற்காலத்துல ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் தான் மிக மிக முக்கியமான ஒரு எரிபொருளாக வரப்போகுது. கார்ல இருந்து, ட்ரெயின்ல இருந்து, பஸ்ல இருந்து ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்லை வச்சு ட்ரெயின் ஓட ஆரம்பிச்சிருச்சு, பஸ்ஸும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. டெல்லியில தான் இப்ப காரை பத்தி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்லுக்கு இந்த லாந்தனம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு மெட்டல். அதுக்கப்புறம் பேட்டரி ஸ்டோரேஜ், ஆயில் ரிஃபைனரி, இதெல்லாம் அது யூஸ் ஆகுது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு இதை பாத்தீங்கன்னா பிராசியோடைமியம் அப்படிங்கிறது. இந்த பிராசியோடைமியம் வந்து ஒரு ரேர் எர்த் மேக்னட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரேர் எர்த் மேக்னட்ஸ் எல்லாமே ஃபைட்டர் ஜெட்ஸ், அதாவது ஏர்கிராஃப்ட்ல இருக்கிற என்ஜின்ஸ், இந்த மாதிரி பல உபயோகங்களுக்கு உபயோகப்படுத்துறாங்க. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு இது இருக்கு, நியோடைமியம் அப்படின்னு. இது இந்தியாவில நிறைய இருக்குன்னா, இந்த நியோடைமியம் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு, இந்தியாவில நிறைய கிடைக்குது. இதுவும் வந்து ஒரு ரேர் எர்த் மேக்னட்ஸ் தான், ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் மூலமாக செய்யப்படும். என்ன அப்படின்னா, இந்த ரேர் எர்த் மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க, அதோட அயன் இல்ல கோபால்ட் இல்ல போரான் இதெல்லாம் போட்டு ஒரு அலாய் மாதிரி செஞ்சிருவாங்க. அந்த அலாய் வந்து மிகப்பெரிய அளவுல சக்தி வாய்ந்த மேக்னட்ஸா இருக்கும். அதை எல்லாத்தையும் பார்க்கலாம். சோ இந்த நியோடைமியம், லேசர் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் மோட்டார், இந்த இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வருது, அது அதை தவிர ஃபைட்டர் ஜெட்ல இருக்கக்கூடிய என்ஜினுக்கு இந்த மேக்னட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. இது நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமானது சமாரியம். இந்த சமாரியமும் இந்தியால நிறைய கிடைக்குது. இதான் நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. அதுலயும் ரேர் எர்த் மேக்னட்ஸ் நிறைய செய்யறாங்க. இது லென்ஸ், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ராட்ஸ் அண்ட் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், அதெல்லாம் நிறைய பண்றாங்க. அதெல்லாம் இது மாதிரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு இது கூட இருக்கு, இந்த மெடிக்கல் ஃபீல்டுல பெட் ஸ்கேனர்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன், பெட் ஸ்கேன்லாம் இருக்கும்ல, அதுல வந்து இது பண்றது லுட்டேட்டியம் அப்படிங்கிற ஒரு மெட்டல். ஸோ இதெல்லாம் சரி. இதுல முக்கியமா என்ன நம்ம பார்க்கறோம் அப்படின்னா, இந்த ரேர் எர்த் மினரல் எலிமெண்ட்ஸ் மூலமாக செய்யக்கூடிய மேக்னட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் குறிப்பா நியோடைமியம், அதுக்கப்புறம் இந்த சமாரியம் அண்ட் டிஸ்ப்ரோசியம், இந்த 3 எலிமெண்ட் மூலமாக செய்யக்கூடிய மேக்னட்ஸ் எல்லாமே சாதாரண மேக்னட்டை விட 10-20 மடங்கு சக்தி வாய்ந்ததா இருக்கும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்ததா என்ன பாத்தீங்கன்னா, மற்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு, சாதாரண மேக்னெட் இருக்குன்னு வச்சுங்களேன், அது மற்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமா அது டிமேக்னடைஸ் ஆயிடும். இது அது மாதிரி ஆகாது. இதனுடைய சான்ஸ் எல்லாம் மிக 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 குறைவு, ஆகாதுன்னு சொல்றாங்க. அதனால அதனுடைய மேக்னெட்டிக் தன்மை இருக்குங்க இல்லையா, அது பர்மனண்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஓகே, இதை தவிர இந்த சாதாரண மேக்னெட் நான் சொன்னேன், இந்த ஃபெரைட் மேக்னெட், அல்னிகோ மேக்னெட். ஃபெரைட்னாக்கா அயன் ஆக்சைடு தான். அதுக்கப்புறமா வந்து அல்னிகோனா அலுமினியம், நிக்கல் அண்ட் கோபால்ட், அதை சேர்ந்த ஒரு கலவையில ஒரு அலாயில உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு மேக்னெட். இதை எல்லாத்தையும் விட 10 மடங்கு, 15 மடங்கு, 20 மடங்கு சக்தி வாய்ந்த மேக்னெட், பர்மனண்டாவும் இருக்கும், கண்டக்டிவிட்டியும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுதான் மிக மிக முக்கியமானது. அதனாலதான் இதை என்ன பண்றாங்கன்னா, எலக்ட்ரிக்கல் மோட்டார், அதாவது இந்த இவி வெஹிக்கிள் அதெல்லாம் மோட்டார்ல தான் ஓடுது. அதுக்கப்புறம் ஜெனரேட்டர், அதுக்கப்புறம் இந்த ஜெனரேட்டர் குறிப்பா எங்க இருக்கு அப்படின்னாக்கா இந்த விண்ட் டர்பைன்ல எல்லாம் இருக்கும். அது அப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிக்,
பவர் ஜெனரேட்டர், அந்த டர்பைன்ல எல்லாம் இந்த மேக்னெட் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். யூஸ் பண்ணியே ஆகணும், வேற வழி கிடையாது. சாதாரண மேக்னெட் இருந்ததுன்னா வேலைக்கு ஆகாது. அது மாதிரி அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க், நினைச்சு பாருங்க, கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கினுடைய மேக்னெட்டிக் பவர் குறைஞ்சதுன்னா அது பிரச்சனை. அது குறையாத அளவுக்கான ஒரு மேக்னெட் வேணும்னா இவதான் இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்னுடைய மேக்னெட் தான். குறிப்பா நான் சொன்ன மாதிரி நியோடைமியம், சமாரியம், அதுக்கப்புறம் டிஸ்ப்ரோசியம், இதெல்லாம் மிக மிக அவசியமான. இதுக்கப்புறம் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் நான் சொன்னாங்க. டிஃபென்ஸ்ல வந்து இந்த கைடட் மிசைல்ஸ், ஏர்கிராப்டினுடைய என்ஜின்ஸ், இதுல எல்லாம் கைடட் மிசைல்ஸ்ல எல்லாம் இது ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆக்சைடு ஓர் தான் முக்கியமானது. இந்தியால குறிப்பா 2 முக்கியமான ரேர் எர்த் மெட்டீரியல், அதுவும் மத்ததும் இருக்கு, அது இல்லைன்னு கிடையாது. மொசனைட் அப்படிங்கிற ஒரு கடற்கரையில இருக்கக்கூடிய சாண்ட் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பீச் சாண்ட் மெட்டல்ஸ், பிஎஸ்எம் அப்படின்னு சொல்றாங்க, பீச் சாண்ட் மெட்டல்ஸ். சரி, இத நியோடைமியமும் சமாரியமும் இந்தியால மிகப்பெரிய அளவுல கிடைக்கும். இதெல்லாம் ஆனா ஆக்சைட்ல இருக்கு, ஆக்சைடோட சேர்ந்து, ஆக்சிஜனோட சேர்ந்து. இதை பிரிச்சு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்க, எப்படி சோடியம் குளோரைடுடைய உதாரணம் சொன்னா அது மாதிரி அலுமினியம் ஆக்சைடு, பாக்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாக்சைட்டை வந்து பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அலுமினியமும் ஆக்சிஜனும் ஒன்று சேர்ந்துடும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜெர்மன்ல ஒரு 2 சயின்டிஸ்ட், யங், எல்லாம் 24 25 வயசு, ஹாலன் ஹெரால்ட் 2 சயின்டிஸ்ட், அவங்க தான் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சாங்க. இது வந்து கெமிஸ்ட்ரியில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா படிப்பாங்க. ஹாலன் ஹெரால்ட் மெத்தட் வந்து உலக பிரசித்தி வாய்ந்தது, மிக மிக முக்கியமானது எக்ஸாமுக்கும். அந்த மாதிரி ஒரு இது, அதை தான் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி ஜிங்க் ஆக்சைடு, அதை பிரிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அயன் ஆக்சைடு கொஞ்சம் ஈஸி, நான் பெசமர் ஃபர்னஸ் எல்லாம் இருக்கு, அதை வச்சு ஈஸியா பண்ணிடுவேன். இதெல்லாம் நான் டீச் பண்ணதுனால டக்கு டக்குன்னு வருது எனக்கு, அவ்வளவுதான். இதே ஜிங்க் ஆக்சைடை பத்தி ஒரு சின்ன விஷயம் மட்டும், ஒரு சரித்திரம், இது இந்தியா பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாகார்ஜுனா வந்து ஒரு புத்த துறவி. இவர் 2ஆம் நூற்றாண்டுல பிறந்தார் அப்படின்னு சில பேர் தரவுகள் இருக்கு. சில தரவுகள் இல்ல 9ஆம் நூற்றாண்டுல தான் பிறந்தார் அப்படிங்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இவர் வந்து சான்ஸ்கிரிட்ல ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு, ரச ரத்னகாரா அப்படிங்கிறது. ரசாயனம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், அதுக்கு வேதியியல் சார்ந்ததுன்னு. அந்த ரச ரத்னகாரா அப்படிங்கிற நூல்ல பலவிதமான இன்று நம்ம அல்கெமி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இவர் எழுதியிருக்காரு. அதுலயும் குறிப்பா தங்கம், வெள்ளி, டின், அதுக்கப்புறம் காப்பர், ஜிங்க், இதை பத்தி எப்படி அதை பியூரிஃபை பண்றது, சுத்தப்படுத்துவது, அதனுடைய மினரல்ஸ்ல இருந்து எடுத்து அதை எப்படி சுத்தப்படுத்துவது, ரொம்ப விலாவாரியா எழுதியிருக்காரு அப்படிங்கிறாங்க. இந்த நூட்கள் எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியல, பட் அது இருக்கு. ஆனா இருக்கு, ஏதோ ஒரு, கண்டிப்பா ஏதோ ஒரு லைப்ரரியில இருக்குன்னு தெரியுது. இவர் புத்த மதத்தை சார்ந்த ஒரு துறவி. எதனால ரேர்னு சொல்றோம், இந்தியா கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்திருக்கோம். அடுத்த பல விஷயங்களை அடுத்த வீடியோல சந்திக்கலாம். கருத்துக்களை பதிவிடுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.